படிக்கிற பசங்க படிக்கிறதுக்கு வரணும். கத்தி இதெல்லாம் எடுத்து எதுக்கிறதுக்கு வரானுங்க. இது வந்து காவல்துறை கண்டிக்கணும். முக்கியமாக கண்டித்து அனுப்பணும். நீ இவ்வளோ தூரம் போகிறேன்னா நல்லபடியாக படிச்சுட்டு வரணும். நான் படிக்கிறது அனுப்புறேன்னா கத்தி எடுத்துருக்க அவனுக்கு வந்து நான் என்ன அதிகபட்ச தண்டனை அந்த தண்டனை கொடுக்கணும். ஏன்னா படிக்க அனுப்புகிறவங்க வந்து இது மாதிரி தான். அதில் திருவான்மூர்லேருந்து டோல்கேட்டுக்கு சுமார் ஒரு 8:45 மணிக்கு வந்தோம். காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து கேட்டாங்க எப்போ வண்டி எடுப்புன்னு. டிஃபன் சாப்பிட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் எடுத்துருவோன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் பஸ் டே கொண்டாடி இது ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க. நாங்கள் டிஃபன் சாப்பிட்டு வரோம், காவல்துறை சொல்கிறாங்க 5 கத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. படிக்கிற பசங்க இது மாதிரி கத்தியால் எடுத்துகிட்டு வந்து பொதுமக்களையும் எங்களையும் பயமுறுத்துகிற மாதிரினா நாங்கள் இப்படி பண்ணி செய்கிறது. ரெண்டாவது படிக்கிற பசங்க படிக்கிறதுக்கு வரணும். கத்தி இதெல்லாம் எடுத்து எதுக்கிறதுக்கு வரானுங்க. இது வந்து காவல்துறை கண்டிக்கணும். கவர்மெண்ட்டு இது சிவியராக ஆக்ஷன் எடுக்கணும். பெற்றோர் வந்து இது கண்டிக்கணும். படிக்கிறதுக்கு போறியா, ஒழுங்காக படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர் வந்து கண்காணிக்கணும் பசங்களை. அவனுங்க வரானுங்க ஒரு 100 பேருக்கு மேலே எல்லா பஸ்ஸுக்கு போகலாம். ஒரு 100 பேர் 150 பசங்க சேர்ற வழி இங்கேயே இருக்கிறானுங்க. அட்டை அடிச்சுக்கிட்டு ஒரே பஸ்ஸில் ஏறிட்டு தட்டிக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு டோரை இது பண்ணிவிட்டு சத்தம் போட்டுட்டு நகல் பண்ணிட்டு வரதான். இது வந்து காவல்துறையும் கண்டிக்கணும். மெயினாக பெற்றோர்கள் வந்து கண்டிக்கணும். அவன் பையன் போகிறான் எப்படி எங்கேருந்து வரான் எல்லாம் ஆரப்பாக்கம் கும்பிடி புண்ணி இங்கேருந்து வரணுங்க. பீச் ஸ்டேஷன் வழியும் ட்ரெயின் இருக்குது, அப்படியே மாறி போகலாம். ஆனால் அப்படி போக மாட்டாங்க, இங்கேயே வந்து உட்காந்துருவானுங்க. ஒரே பஸ்ஸில் போகிறது ரகலை பண்ணிட்டு இதனால் பொதுமக்களுக்கு பாதிக்கப்படுறாங்க. எங்களுக்கு மன உளைச்சல். இதை வந்து கொஞ்சம் கவர்மெண்ட்டும் ஒரு சிவியர் ஆக்ஷன் எடுத்துக்கணும். காவல்துறையும் சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ பெற்றோர்கள் வந்து முக்கியமாக கண்டித்து அனுப்பணும். நீ இவ்வளோ தூரம் போகிறேன்னா நல்லபடியாக படிச்சுட்டு வரணும். நான் படிக்கிறது அனுப்புறேன்னா கத்தி எடுத்துகிட்டு போய் வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு பெற்றோர்களும் கண்டிக்கணும். அந்த பேருந்துல எல்லாமே பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுது. இந்த மாதிரி மாணவர்கள் வந்து இந்த கட்டை எடுத்து வராங்க சொல்றீங்களா, என்னமே பாதிப்பு ஏற்படுது? உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது? பாதிப்பு ஏற்படுனா ஒருத்தரோட வெட்டிட்டா நாங்கள் தான் போய் பதில் சொல்லணும். வண்டியில் எப்படி நடந்தது என்ன எங்களை கூப்பிட்டு கேட்பாங்க காவல்துறை அதிகாரி. பொதுமக்களும் வந்து பாதிக்கப்படுவாங்க. அவங்க ஒரு வேலைக்கு போகிறவங்க கரெக்டாக போக முடியாது, இடையில இறக்கி விடுறதா இருக்கும். அதில் நிறையா பாதிப்பு இருக்குது. பொதுமக்களுக்கும் நிறைய பாதிப்பு இருக்குது. நீங்கள் இப்போ பசங்க என்ன மாதிரி அட்டூழியெல்லாம் பண்ணுறாங்க? இதுமாரி இந்த காலேஜ் இந்த ரூட்டுக்கு போகிறது, எந்த ரூட்டுக்கு எங்கே போகுது? இந்த ரூட்டு வந்து இங்கேருந்து திருவான்மூர் வழியும் போகுது. இவனுங்க பஸ்ஸில் ஏறி தாளம் அடிக்குது. இவனு வந்து பச்சை பாஸ் பசங்களை திட்டுறது, தியாகராஜா பசங்களை திட்டுறது. அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னா அவன் இவனுங்களை திட்டுறது. இப்படியே மாறி அசிங்கமாக பாட்டு பாடிட்டு திட்டிட்டு ஒரு ராஜகம் பண்ணுறது. இப்போ கத்தி எடுத்து வந்திருக்காங்க, தகவல் என்ன சொன்னாங்க அவங்களுக்கு? இல்லை, நாங்கள் கத்தி பார்க்கல. ஆனால் கத்தி பார்த்து காவல்துறை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு ரிமாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கத்தி எங்கேருந்து எடுத்தாங்க? அது அவங்களே இப்போ பின்னாடி வச்சுருக்காங்க. இப்போ போலீஸ்காரங்க பார்த்தோன்னே வண்டி பின்னாடி சீட்டில் உள்ளே போட்டிருக்காங்க. அவங்களே ஏறி பார்த்துருக்காங்க, கத்தியை சர்ச் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ போலீஸ் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தாக்கா பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஆமாம், போலீஸ் வந்து அந்த சமயத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணால் பெரிய சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு உண்டு. உங்கள் இப்போ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் இதுமாரி எடுத்துட்டு வராங்களே, அவங்களுக்கு என்னென்ன தண்டனை கொடுத்தா நல்லா இருக்குன்றீங்க? அவங்களுக்கு வந்து சிவியராக தண்டனை தரணும். இப்போ அவன் எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறான், வெட்டிக்கிறான், மற்ற பப்ளிக் கேட்டாலும் பப்ளிக் ஏதாவது பண்ணுறானுங்க. எல்லாருக்கும் பாதிப்பு இருக்குது. அவனுக்கு வந்து என்ன அதிகபட்ச தண்டனை அந்த தண்டனை கொடுக்கணும். ஏன்னா படிக்க அனுப்புகிறவங்க வந்து இது மாதிரி ஈடுபட்ட கட்ட செயலில் ஈடுபட்டானா என்ன பண்ணுறது?